வாகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து 3 கொழுக்கட்டை செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஒன்று வெஜிடபிள் கொழுக்கட்டை, இன்னொன்று தேங்காய் கொழுக்கட்டை, இன்னொன்று எள்ளு கொழுக்கட்டை. அதுக்கு என்னென்ன பூரணம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொழுக்கட்டையான மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நெய், அரிசி மாவு 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1.25 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். அதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது வெஜிடபிள் கொழுக்கட்டைக்கு என்னென்ன காய் போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். குடமிளகா, பட்டாணி, வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, டேஸ்ட்டுக்கு மக்காச்சோளம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அவ்வளோதான் வெஜிடபிளுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய்க்கு தேங்காய், நாட்டுச்சக்கரை, முந்திரி, ஏலக்காய் 4. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளுக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை, எள்ளு நாட்டுச்சக்கரை தான். எள்ளை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நாட்டுச்சக்கரை விட்டு மிக்சியில் அடிச்சுக்க வேண்டியது தான். இப்போது கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எள்ளு பூரணத்துக்கு எள்ளை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள், அவ்வளோதான். ஆஃப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்கள், இதை அப்படியே மிக்சியில் அடிக்க வேண்டியது தான். அடித்த அப்புறம் தான் நம்ம நாட்டுச்சக்கரை போடணும். இதனோட சேர்ந்து போட்டோம்னா அரைப்படாது. நைஸாக அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நாட்டுச்சக்கரை போடணும். அப்போ தான் எண்ணெய் வந்து கக்கும். அதையும் நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நாட்டுச்சக்கரை போடுறேன். எள்ளு பூரணம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூரணத்தை பார்க்கலாம். தேங்காய் பூரணத்துக்கு தேங்காவை நான் வந்து மிக்சியில் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், அதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி, இது எல்லாமே மிக்சியில் அடிச்சுட்டு நெய் விட்டு வதக்கணும். அதையும் காமிக்கிறேன். பூரணத்துக்கு நெய் விட்டுக்கோங்க. தேங்காய், முந்திரி, ஏலக்காய் எல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதோட இப்போ நாட்டுச்சக்கரை போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். நெய் உருகி எடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு நாட்டுச்சக்கரை போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்க்கும்போது நம்ம போட்டுக்கலாம். சக்கரை வந்து லைட்டாக கரையணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஃப்ரையெல்லாம் ஆக வேண்டியதில்லை. பாருங்கள், லைட்டாக கரைஞ்சிருச்சு. நெய் ஊற்றிட்டேன்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டு. ஏலக்காய் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் கொழுக்கட்டைக்கு காயெல்லாம் நான் குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணியாச்சு. இதை நான் ஃப்ரை பண்ணிவிட்டு கொழுக்கட்டை செய்ய வேண்டியதுதான். வாங்க பார்க்கலாம். இதுக்கும் நான் எண்ணெய் ஊற்றலை, நெய் தான் ஊற்றுறேன். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு டீஸ்பூன் தான் இஞ்சி, பச்சை மிளகா, இது வெங்காயம், கேரட்டு, குடமிளகா, சோளக்கருது, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, பட்டாணி, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். 1 டம்ளர் மாவுக்கு 1.25 டம்ளர் தண்ணி. நல்லா கொதி வரட்டும். 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்லா நெய்யும் கரையணும், நல்லா கொதி வரணும். பாருங்கள், இந்த நெய் அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு மாவை ஊற்ற வேண்டியதுதான். நல்லா கொதி வந்துருச்சு.
சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை போட வேண்டியது தான். இதை கட்டி கட்டாமல் கிளற வேண்டியது தான். இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா சூடு ஆறின அப்புறம் கை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். பொறுக்கிற சூடில் இப்படி நல்லா நம்ம பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் கையில் மாவு ஒட்டாமல் வருது. இதுதான் பதம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை அப்படியே நம்ம கொழுக்கட்டையாக செய்ய வேண்டியது தான். கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. பூர்ணம் பார்த்திங்கன்னா வெஜிடபிளுக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. எள்ளு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கணும். இப்போ தான் நான் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி மாவு ஒட்டாமல் வருதுன்னு சூப்பராக. இதை வந்து இப்படி நீங்கள் உருண்டையாக இப்படி வச்சுக்க வேண்டியதுதான். பாருங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. லைனாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கொழுக்கட்டையாக நம்ம செய்யலாம். பால்ஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி பண்ணணும். அவங்க எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க. நெய் இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா ஆயில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸு. பாருங்கள் நம்மளோட சாய்ஸ் தான் அது. நமக்கு தான் அப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துகிட்டே வந்து கட்டி இல்லாமல் இருக்கணும் மாவு. அப்போ தான் சூப்பராக வரும். வெறும் அரிசி மாவு தான், வேறு எதுவுமே இதில் கலக்கலை. நான் மைதாவோ இல்லை வேறு எந்த மாவும் நான் கலக்கலை. இந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்றும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் வச்சுக்கிறேன். பாருங்கள் தேவையான அளவு. இன்னும் பெருசாக கூட நம்ம செஞ்சுக்கலாம், குட்டியாக செஞ்சுக்கலாம். நம்ம சாய்ஸ் தான் அது. பாருங்கள் இது அப்படியே அழகாக க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வரல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் பண்ணலை. பாருங்கள் நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே ஆவியில் வச்சு நம்ம எடுக்க வேண்டியது தான். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வெஜிடபிள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி தேங்காய் கொழுக்கட்டை. இது பார்த்திங்கன்னா எள்ளு. ஏன்னா நான் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் டிஃப்ரெண்ட் தெரியாது இல்லையா, அதனால் நான் தேங்காய்க்கு டிசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எள்ளுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது நார்மலு. இது இப்போ வந்து நான் 5 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுக்க வேண்டியது தான். பார்க்கலாம். 5 நிமிட்ஸ் ஆவியில் வச்சுருக்கேன். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வெந்துருச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. எள்ளு கொழுக்கட்டை, தேங்காய் கொழுக்கட்டை, வெஜிடபிள் கொழுக்கட்டை. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு டெய்லியுமே வரும். பாருங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராணி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.